திரைப்பட விமர்சனம் என்பது திரைப்படங்கள் மற்றும் திரைப்பட ஊடகத்தின் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு ஆகும். சினிமா விமர்சனங்கள் என்பது தற்போது ஒரு படத்தின் தலையெழுத்தையே தீர்மானிக்கும் நிலையில் இருக்கிறது. ஒரு திரைப்படத்தின் முதல் ஷோ பார்த்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் போடப்படும் விமர்சனங்களை பார்த்த பிறகு அந்த திரைப்படத்திற்கு போகலாமா வேண்டாமா என முடிவெடுக்கும் மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டனர். இதனால் விமர்சனங்கள் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கின்றன. சமீபத்தில் வெளியான இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா போன்ற திரைப்படங்கள் தோல்வி தழுவியதாக பல விமர்சனங்கள் எழுந்தன. இதில் குறிப்பாக கங்குவா படம் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டது. இதனால் இந்த சினிமா விமர்சனங்களை தடை செய்ய கோரி திரைத்துறையினர் சார்பிலும் தயாரிப்பாளர்கள் சார்பிலும் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் சினிமா விமர்சனங்களை வெளியிட தடை கோரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் திரைப்படம் வெளியாகி முதல் 3 நாட்களுக்கு எந்தவித விமர்சனங்களையும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் போன்ற சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது என குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி எஸ். சவுந்தர், விமர்சனம் என்பது கருத்து சுதந்திரம் என்பதால் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்க இயலாது. அவதூறு பரப்புவது குறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மத்திய, மாநில அரசுகள், யூடியூப் நிறுவனங்கள் பதிலளிக்க ஆணை பிறப்பித்து உத்தரவிட்டார்.